வில்லேஜ் டிஸ்டன்ஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிரைவிங் போகிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங்கில் என்னென்னலாம் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகலாமா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஸ்லோவாக போய் காமிக்கிறேன். எல்லாம் பார்த்தீங்களா இப்போ தான் மழை பெஞ்சு. ஸோ இப்போ தான் வந்து விட்டுச்சு தண்ணி கூட. பார்த்தீங்களா மழை தண்ணி பார்த்தீங்களா எப்படி தண்ணி தேங்கி நிற்குது பார்த்தீங்களா. இங்கே எங்கே பார்த்தாலும் நம்ம நெல் தான். ஏன் அப்படின்னா கிராமத்தில் சைடு பார்த்தா வச்சுக்கோங்களேன், இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நெல் மட்டும் தான் போட்டுப்பாங்க. நெல் போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு அறுவடை பண்ணி அம்மா இந்த நெல் மல்லாம் போட்டு அறுவடை பண்ணி, ஸோ தை மாதம் அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அறுவடை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போயே தூருது, பட் அவ்வளோவும் பெருசாக வந்து வராங்களே. நம்ம வந்து வீடியோ பார்த்துருவோம், நிறையா பிளேஸ் பார்ப்போம் நம்ம, சரிங்களா. இங்கெல்லாம் பார்த்துச்சுங்க, எங்கே பாருங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அவர் பார்த்தீங்களா சூப்பரில். நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஆடு மேய்க்கிறதா இருக்கும், ஆடு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொன்னேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எதாச்சியாக போகும்போது நம்ம ஒரு அண்ணனை பார்த்தோம். அண்ணா வணக்கங்கண்ணா. சொல்லுங்கண்ணே. இப்போ நீங்கள் இந்த மலையிலையும் ஆடு பார்த்துட்ருக்கீங்களே, ஆமாம், இது ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்கீங்க? இது ஆடு மேய்க்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு தொழில். ஆடு மேய்க்கிறது வந்து எனக்கு வந்து அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து ஆடு வளர்த்து பழக்கம். அதனால் ஆடு இல்லைன்னா எங்களுக்கு இது சரிப்பட்டு வராதுங்க. வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு, அது வேலைக்கு போனாலும் கஷ்டப்பட்டு பண்ணணும். அதனால இப்போ ஆடு மேய்ச்சி நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஆடு வச்சு. இப்போ உங்கள்கிட்ட என்ன ஆடு இருக்குன்னா, எத்தனை ஆடு இருக்குது? 70 ரூபாய் ஆடு வச்சுருக்கு. நாட்டை நம்பி தான் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொந்த ஒரு இது எப்படி வந்து இருக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லுங்கண்ணே. ஆட்டை வந்து மழை காலத்தில் பாதுகாப்பாக வச்சுருக்கணும், ஊசி போடணும், வெய்யாது வராமல் ஊசி போடணும். ரெண்டாவது வந்து அதை வந்து நனையாமல் கட்டாய் போட்டு அதுக்குள்ளே அடிக்கணும். மறுபடியும் காலைல வந்து வெளியில் அடிக்கணும். அதாவது வந்து நேரம் திறந்து விட்டு மேய்க்கணும். மறுபடியும் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே முடியும். இப்போ நீங்கள் உங்கள் ஊர் எதுண்ணே? எங்கள் ஊரும் தொட்டிப்பட்டிங்களா? சூப்பர்ண்ணே. இப்போ அங்கேருந்து மேய்ச்சல் வரீங்களா? அங்கேருந்து இங்கே தான் வரும் மேய்ச்சல். இப்போ எத்தனை கிலோமீட்டர் இங்கே மேய்ச்சல் கொண்டு போவீங்க? அங்கேருந்து வீட்டிலேருந்து பார்த்தா சூறா 2 கிலோமீட்டர் வரணும். 2 கிலோமீட்டர் நடந்தே வந்து மேய்ச்சிட்டு மறுபடியும் 2 கிலோமீட்டர் போய் 2 கிலோமீட்டர் போகணும், டெய்லியும் போகணும். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? அதான் 2 கட்ட அப் டவுன் 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் நடந்துருவீங்க. ஆமாம். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாவாங்க ஆடி போகுது? ஏன் பிடிச்சதுன்னா அதுக்கு வந்து நாங்கள் வருமானம் இருக்குது. அதனால தான். வருமானம் இல்லாமல் எது இல்லை எதுவுமே. இப்போ நீங்கள் இது பேட்டு அடிக்கிறீங்களா, எதுவும் அது இல்லாமல் நீங்கள் எடுப்பீங்களா? அதே மாதிரி தான், அதே போல தான் வந்து ஆட்டில் வருமானம் இல்லாமல் அது யாரும் மேய்க்க மாட்டாங்க, சரிங்களா. அது வந்து எனக்கு நிறைய வேலைக்கு போயிட்டுருந்தேன். அப்புறம் வேலை சரியா இல்லை, அதனால முன்னாடியே ஆடு வச்சுருந்தேன். அந்த ஆட்டை விற்றுலான்னு பார்த்தேன். அப்புறம் சரி வேலை ஒன்று சரியில்லான்னு சொல்லி நினைக்கும் போது ஆட்டை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆடு வந்து மேய்ச்சிருவீங்க? மேய்ச்சிருவேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆடு மேய்ச்சிருவேன். வெயில் அடிச்சாலும் ஆடு மேய்ச்சிருங்க. சரி, பனிக்காலமும் ஆடு மேய்க்கிறீங்க, மழை காலமும் ஆடு மேய்க்கிறீங்க, வெயில் காலம் ஆடு மேய்க்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் குட்டியிலேருந்து வாங்கிட்டீங்களா? இல்லை பெரிய ஆடாக இருக்கும்போது ஆடாக தான் வாங்கி வளர்த்தேன். மொதல் ஒரு 10 ஆடு பிடிச்சேன். வேலைக்கு போகும்போது 10 ஆடு பிடிச்சேன். அதுலேருந்து அப்படியே அந்த 10 ஆடு குட்டி போட அதுலேருந்து வளர்க்கும். இது எப்படி நீங்கள் விற்பீங்க? எத்தனை ஆடு வந்துக்கப்புறம் விற்பீங்க? எப்படி விற்பீங்க? குட்டியாக தான் விற்பேன். அந்த கிடா குட்டி வருதுங்களே, அந்த குட்டியை விற்றுருவேன். 3 மாதம் ஒரு 4 மாதம் வந்துச்சுன்னா குட்டியை விற்றுருவேன். ஆடு வயசு ஆயிடுச்சுன்னா அந்த ஆட்டையும் மாற்றி விட்ருவேன். அந்த பிறகு குட்டியை வந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவேன். சூப்பர்ண்ணே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டியிலேருந்து வளர்த்து வந்து தட்டை கிடைக்க போகுது. நாங்கள் போகலாம்ண்ணா. பாருங்க, அண்ணன் கூட நானும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஓட்டிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வருண்ணே. வருமா? கண்டிப்பாக வருண்ணே. ஏன் பாருங்க, ஆடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க எப்படி வைக்கிறாரு பார்த்தீங்களா? என்ன மாதிரி சத்தம் போடுறாரு பார்த்தீங்களா? தொட்டி போயிட்டாங்க. துறையூரோட பக்கத்தில் இங்கே தான் டெய்லி வந்து வைப்பேன். இதில் போய் வரும். இப்போ ஆடு இல்லைண்ணே, இது வந்து பார்த்தோன்னா என்ன தீனி வச்சுருக்கீங்க? தீனி வந்து இப்போ ஒன்று போட வேண்டியதில்லை. அந்த பச்சை இதனால போட வேண்டியதில்லை. ஆடிக்கா இப்போ சித்திரை மாதம் வைகசில் கடல் கொடி போடுவோம். தவிடு போடுவோம். தொட்டியில் தவிடு புண்ணாக்கு போடுவோம்.
தீவனம் போட மாட்டோம். குட்டிங்களாம் வைப்போம் தனியாக பிரித்து விட்டு. இந்த குட்டிங்களெல்லாம் இப்போ இருக்க குட்டி ஒரு 5 குட்டி வீட்டில் நிற்கிது. அதை வந்து வளர்த்து விற்றுருவேன். அதான் வருமானம். அதை கண்டு தான் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். வேறு பொழப்புக்கு போகிற மாதிரி ஒன்றும் தெரியல. சரின்ட்டு அதே மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நம்ம ஏன் வேலைக்கு போனோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வச்சு. ஆனால் உண்மையுமே சந்தோஷம் தானே. இந்த பழங்காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. ஆமாம். என்ன சொல்லுவாங்க, ஆடு படித்து பாலாக போகிறத விட ஆடு மேய்ச்சி ஆளாயிடலாம். பார்த்தீங்களா, உண்மை தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ். ஆமாம், ஓன் பிஸ்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க, நாளைக்கு லீவ் எடுத்துக்குவீங்க. ஆமாம், உங்கள் எங்கள் சொந்த பிஸ்னஸ் மாதிரி இது நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் நினச்சிடலாம், அவங்க நினச்சிக்க நீங்கள் தான் அவங்க. ஆமாம், சொந்த நம்ம எந்த பிரச்சனை யாருக்குமே அது வந்து நமக்கு வந்து நில்றான்னு சொல்கிறதானுக்கு ஆள் இல்லை. நம்ம பார்த்து வந்து நம்ம சொந்த பிஸ்னஸ் மாதிரி கம்பெனி மாதிரி வச்சுக்க வேண்டியது. நீங்கள் போனாலும் சரி, நாளைக்கு போனாலும் சரி. ஆமாம், யார் வந்து நம்ம சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஏன் இந்த டைம் அந்த டயத்துக்கு ஏன் 1 மணி நேரம் கழிச்சு நீ ஆடு விட்டாலும் ஏன் இப்போ 1 மணி நேரத்துக்கு கழிச்சு பண்ணையால் அப்போ முதல்ல வந்து கேட்க போகிறது இல்லை. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டாலும் பின்னாடி விட்டாலும் அது வந்து யாருமே நம்ம சொந்த இது தானே. அதனால் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுக்கினேன். இதுதான் வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு லைஃபாக போயிட்டுருக்கு. லைஃபாக போயிட்டு கண்டிப்பாக சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த ஆடி மேய்க்கிறது கேவலமாக நினைப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? ஆடி மேய்க்கிறது வந்து சரிங்களா, அதே மாதிரி இப்போ டச் ஃபோன் இல்லைன்னு வச்சுக்க, செல்ஃபோன் ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கவே, அது வந்து ஒரு மாதிரியே நினைக்கிறாங்க. டச் ஃபோன் வச்சுருக்கேன், ஆடு மேய்ச்சாலும் டச் ஃபோன் வச்சுருக்கேன் ஃபோனெல்லாம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வருமானம் நல்லா இருக்கும். வருமானம் நல்லா உண்டு. அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இப்போ இது வந்து தெரியாது, அவங்களுக்கு தெரியாமல் தான் அவங்க வந்து வெயிலும் மழையில இப்படி கஷ்டப்பட்டு மேய்க்கிறாங்கன்னா அந்த ஆடு மேடு மேய்க்கிறவங்க ஒரு சில பேருக்கு ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. சரிங்களா, அது வந்து அவங்களோட இது தெரியாமல் சொல்கிறது. அது ஒரு சின்ன வயசுலேருந்து அதை வளர்த்து என்னதுக்கு அந்த வருமானத்தை கண்டு இருந்தால் அவங்க சொல்ல மாட்டாங்க. சரிங்களா. எத்தனை வருஷம் பண்ணிட்டுருக்கீங்க இதை? இது கிட்டத்தட்ட 10 வருஷம் வச்சுருக்கேன். 10 வருஷம் பண்ணிட்டுருக்கீங்க. சூப்பர்ண்ணே. 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆடு தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கன்னு சொல்லக்கூடாது, ஆடு வந்து பாதுகாக்கிறாங்க. ஆமாம். ஏன்னா இன்னொன்று நம்ம இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஜீவனாக இருக்கட்டும், நிறைய பேர் பாதுகாக்கல. ஆனால் நீங்கள் பாதுகாக்கிற ஒரு வயசில் இருக்கீங்க. ஆமாம், பாதுகாக்கிறேன். சரிங்களா. ஆடு மேய்க்கல, நீங்கள் பாதுகாக்கிறீங்க. ஆனால் 70 ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஆடுக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்கண்ணே. கண்டிப்பாக. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, இப்போ மழை பெஞ்சாலும் சரி, வீட்டுக்கு போன இருந்தாலும் சரி, ஒரு ஆடு முன்னாடி கிளம்பிருச்சுன்னா அதை பார்த்துட்டு எல்லாமே கிளம்பிடும். அது ஒன்றுங்களா. அதே மாதிரி ஒரு 10 ஆடு குட்டி போட்டுருந்துச்சுன்னா ஒரு ஆடு வீட்டுக்கு கிளம்பிருச்சுன்னா அதே மாதிரி அதுவும் பின்னாடியே போயிடும். அதுங்க அப்படியே கிளம்பிடும். அது மேட்சில் இருக்கும்போது கூட ஒரு ஆடு இப்போ திசை இப்படி திரும்பிச்சுன்னா அதே மாதிரி எல்லாம் அதை பார்த்து எல்லாமே அப்படி சொல்லிடும். அது மாதிரி பழக்கம் உண்டு இருந்தாங்க. இந்த நல்ல ஆடுக்கு வெள்ளை ஆடுக்கு கருப்பாடு அது கூட அந்த பழக்கம் இல்லை. ஆமாம். ஆனால் அந்த செம்பரி ஆடுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆடு பின்னாடி போயிடுச்சுன்னா ஆமாம், அது 30 ஆடு இருந்துச்சு, 40 ஆடு பின்னாடி போயிடும். ஒரு ஆடாக இருந்தாலும் அதே ஒரே பாதையில் போகும். 2 ஆடு முன்னாடி தரத்தை பிடிச்சிருச்சுன்னா வீட்டுக்கு போன மட்டும் இது பாதையில் கிளம்பிடுச்சுன்னா இந்த 100 ஆடுமே அது பின்னாடியே கிளம்பிடும். ஆனால் இது எப்படி நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி மாதிரி இருக்குது? நீங்கள் இது எப்படி சொல்லி கேட்குது, என்ன மாதிரி உங்களுக்கு அது கேட்குறதா? காட்டுக்கு போச்சுன்னா அங்கே இருந்த சத்தம் போட்டால் திரும்பிக்கும். இப்போ அந்த சில பேர் இருக்குல்ல, அங்கே போச்சுன்னு வச்சுக்கவே, அதுக்கு ஒரு பசிக்கிறதுனால போவோம், நச்சை கண்டா போவோம். நம்ம சத்தம் போட்டோம்னா அவர் பேசல சத்தம் போட்டோம்னா திரும்பிக்கும். அப்படி போவாதுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே. ஆனால் மழை வந்தாலும் பார்த்துட்ருக்கீங்க, வெயில் வந்தாலும் பார்த்துட்ருக்கீங்க, பனிக்காலம் பார்த்துட்ருக்கீங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஆடை ஓட்டுவீங்க? இந்த மாதிரி காலையில் 10 மணிக்கு. இந்த டயத்தில் வந்து 10 மணிக்கு அவுத்துடுவோம். எப்போ அப்போ ரிட்டன் கொண்டு போவீங்க? எப்போ ஈவினிங் ஓட்டுவீங்க? ரிட்டன் வந்து இப்போ 4 மணி 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். இப்போ 10 மணிக்கு ஓட்டு வந்துட்டு நைட்டு ஈவினிங் தான் போவீங்களா? ஆமாம், ஈவினிங் தான் போவோம். அப்போ சாப்பாடெல்லாம் கொண்டாந்துருவேன். கொண்டாந்துருவீங்களா? எங்கே சாப்பாடலாம்? மத்தியானம் சாப்பாடு தான் நாங்கள் வச்சுருக்கேன். மத்தியானம் சாப்பாடு கொண்டாந்துருவேன். காலைல சாப்பிட்றேன் 8 மணி 9 மணிக்குள்ள. மத்தியானம் சாப்பாடு கொண்டாந்து டிஃபன் பாக்ஸில் தண்ணி சாப்பாடு கொண்டாந்துருவேன். ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு ஒரு அந்த பயணத்தை ஆரம்பிச்சாருன்னா, ஸோ ஈவினிங் 6 மணிக்கு தான் முடிப்பாருட்டுக்கு. 5 மணிக்கு ஓட்ட ஆரம்பிப்பார். வீட்டுக்கு போகிறதுக்கு 6 மணி ஆயிரும். 6 மணி நேரத்தில் போயிடும். 6 மணிக்கு 5:30 போயிடுவேன். 5:30 மணிக்கு போயிடுவார். ஸோ 10 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணிக்கு பயணம் வரைக்கும் அந்த ஆடு கூடயே பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நல்லாயிருக்கும்.